Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. முல்லை பெரியாறு புதிய அணை சிலந்தி தடுப்பணை திட்டங்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு தேனி லோயர் கேம்பிலிருந்து செய்தியாளர் ரமேஷ் கண்ணா இணைந்திருக்கிறார். அதேபோல தாராபுரத்திலிருந்து செய்தியாளர் சுரேஷ்குமாரும் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், புதிய அணை மற்றும் தடுப்பணைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. அவங்களுடைய கோரிக்கைகள் முழுவதுமாக சொல்லுங்க. இந்த ஆர்ப்பாட்டம் அமராவதியை நம்பியிருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களையும் அமராவதி ஆற்றை நம்பியிருக்கக்கூடிய பொதுமக்களையும். தற்பொழுது நாம் இருக்கும் பகுதி தாராபுரம் பகுதியில் இருக்கிறோம் பூங்குழலி. இங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அமராவதி ஆற்றுக்கு நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய சிலந்தி ஆற்றில் கேரள அரசு தடுப்பணை கட்டுவதை கண்டித்தும் உடனடியாக தமிழக அரசு கேரள அரசுடன் பேசி இதற்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியும் தற்சமயம் கோரிக்கை முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இப்போ இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய அணியைச் சேர்ந்த சிவகுமார் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். இப்போ என்னென்ன கோரிக்கைகள் வலியுறுத்தி நீங்க தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டு வரீங்க? இன்னைக்கு நடக்கக்கூடிய போராட்டத்தோட சிறப்பம்சம் என்ன? தமிழக அரசிடம் நீங்க வலியுறுத்தும் விஷயம் என்னவா இருக்கு? ஐயா, அதாவது அமராவதி பேசின்ல இருந்து காவிரி மேலாண்மை ஆணையத்தோட தீர்ப்புரைகள் பிரகாரம் கேரள அரசு 3 TMC தண்ணி வரைக்கும் எடுத்துக்கலாம். அதாவது அமராவதியிலிருந்து 3 TMC, பவானியிலிருந்து 7 TMC, கர்நாடகாவிலிருந்து 10 TMC, மொத்தம் 20 TMC அவங்களுடைய சேர். ஆனால் இப்போ பிஏபி ஸ்கீம் பிஏபி ஸ்கீமில் தமிழ்நாடு அரசும் கேரள அரசும் ஒரு இன்டர்ஸ்டேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதில் 19 TMC நம்ம கேரளா கொடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 12.25 TMC பார்த்தீங்கன்னா நம்ம சோலையார்லேருந்து தமிழ்நாடு சோலையார்லேருந்து கொடுக்குறோம். 7.25 TMC தமிழ்நாடு ஆலியார்லேருந்து கொடுக்குறோம். ஆனால் அந்த மாதிரியான வரையறை எதுவுமே அமராவதியில் இல்லை. இப்போ 3 TMC தண்ணி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. எங்கெங்கிருந்து எந்தெந்த இடத்துல எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வரையறை இல்லாமல் இருக்குது. இது சம்பந்தமாக இப்போ இந்த அணையை கட்டுறது பார்த்தீங்கன்னா 2 வருஷமா அதுக்கான வேலைப்பாடு நடந்து கூட தமிழ்நாடு அரசுக்கு தெரியாமல் போயிருக்குது. அப்போ இந்த தண்ணீர் எந்தெந்த இடத்துல எவ்வளவு வருது, எந்தெந்த இடத்துல கேரளா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தண்ணி பிஏபியில் தண்ணி எடுக்கிறது போற கேரளா மானிட்டர் பண்றாங்க. அதாவது கரெக்டாக வருது, மணக்கடவுல பார்க்குறாங்க, வால்பாறையில் பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லாதனால தான் கேரளா அரசாங்கம் ஏதோச்சை அதிகாரத்தை வச்சுட்டு ஏதோச்சை போக்கில் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய தண்ணி பூரா தடுக்கிறாங்க. அதனால தமிழ்நாடு அரசு இது அதுவும் இல்லாமல் முதல்ல இடுக்கி பேக்கேஜ்னு ஒரு பேக்கேஜ் வச்சிருக்காங்க கேரளா கவர்மெண்ட். அதுல தான் பாம்பாத்தில் ஃபர்ஸ்ட் அணை கட்டினாங்க. அது இப்போ மெயின் சோர்ஸ்ல கை வச்சா சிறக்கல் ஆகுதுன்னு ஓடு தான் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் போய் அந்த வர்ற தண்ணியில் பூரா தடுக்கிறாங்க. ஆகையால தமிழ்நாடு அரசு இதை பூரா கண்காணிப்பு குழு 2 மட்ட அதிகாரிகளையும் விவசாயிகள் பொதுமக்கள் அடங்கிய ஒரு குழுவை ஏற்படுத்தி காவிரி மேலாண்மை வாரியத்தின் திருப்புகளை வைத்து எங்கெங்க தண்ணி எடுக்கலாம்ங்கிறதெல்லாம் நிர்ணயம் பண்ணி அதை கண்காணிக்கிறதுக்கான ஏற்பாட்டை தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும் எங்கள் கோரிக்கைங்க. ஐயா, தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதனை வலியுறுத்தி தான் தற்சமயம் தாராபுரத்தில் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பூங்குழலி, சுரேஷ் இணைப்பிலிருந்து தொடர்ந்து பேசலாம். நமது செய்தியாளர் ரமேஷ் கண்ணா தேனியிலிருந்து இணைந்திருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கேரள அரசை கண்டித்து என்ன முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள்? தமிழக அரசிற்கு ஏதாவது கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்களா? அதாவது பூங்குழலி, கேரளாவின் புதிய முல்லைப்பெரியாறு அணை திட்டத்தை கண்டித்து தமிழக விவசாயிகள் தேனி மாவட்டம் கும்ளிமலை அடிவாரம் லோயர் கேம்பில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு இங்கு உள்ள பென்னிகோக் மண்டபம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த கேரளா அரசின் இந்த முற்றுகை போராட்டமானது தற்போது நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த முற்றுகை போராட்டத்தில் கேரள அரசை கண்டித்து பல்வேறு முழக்கங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. கேரளாவின் இந்த அணை கட்டப்படுவதால், புதிய அணை கட்டப்படுவதால் தமிழகத்தின் 5 மாவட்டங்கள் பாலைவனமாக மாறும் என்ற முழக்கங்களோடு இந்த கேரளாவில் இந்த அணை குறித்த எதிர்ப்பை இந்த விவசாயிகள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது நம்மளிடையே விவசாயிகள் சங்க தலைவரான சலேத் நம்மளிடையே இருக்கிறார். அவரிடமே கேட்போம். ஐயா வணக்கம். இப்ப கேரளாவானது புதிய முல்லைப்பெரியாறு அணை கட்டுவதால் தமிழகத்தின் 5 மாவட்டங்களுக்கு என்னவெல்லாம் பாதிப்புகளை அது ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? ஐயா, இந்த கேரளா இந்தியாவில் இல்லாத ஒரு தனி நாடு மாதிரி எதேச்சதிகார போக்குல அவங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் இருக்கிறதாக நாங்கள் நினைக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டா, நம்ம இந்தியாவில் உள்ள சர்வ அதிகாரங்களுக்கும் மூத்த அதிகாரம் படைத்தது சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் 2 தீர்ப்புகளை வழங்கிய பின்னும்
அதுக்கு சிறிதும் கீழ்ப்படியாத ஒரு நிலை ஏற்படும் போது, ஒருவேளை கேரளாவின் நோக்கம்படி புதிய அணை கட்டப்படும் பட்சத்தில் இந்த தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய 5 மாவட்டங்களும் இந்த அணை கட்டப்பட்டதுக்கு முன்னாடி எப்படி நிலைமை இருந்ததோ அதே நிலைக்கு தள்ளப்படும் என்பதில் சிறிதும் ஐயமில்லையா? பல கட்ட போராட்டங்கள், பல கட்ட சட்ட நடவடிக்கைகள் எல்லாம் தாண்டி ஒரு சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்த பிறகு இப்ப நாங்க சுற்றுச்சூழல்ல பெர்மிஷன் வாங்குறோம், அந்த அமைச்சர்கிட்ட பெர்மிஷன் வாங்குறோம், இந்த அமைச்சர்கிட்ட பெர்மிஷன் வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு கருத்து தமிழக மக்களை, குறிப்பாக இந்த 5 மாவட்ட மக்களை உணர்ச்சியினுடைய உச்சக்கட்டத்திற்கு கொண்டு செல்வதாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம் ஐயா. நன்றி ஐயா, தங்கள் கருத்துக்கு நன்றி. தற்போது பெரியார் வைகணை பாசன விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அன்வர் பாலசிங்கம் நம்மிடையே இருக்கிறார். அவரிடமே கேட்போம். ஐயா வணக்கம். இந்த முல்லைப்பெரியாறு அணை 999 ஆண்டுகள் குத்தகை ஒப்பந்தம் நம்மளுக்கும் தமிழகத்திற்கும் கையெழுத்தாயிருக்கிறது. இந்த புதிய அணை கேரளா கட்டுவதால் இந்த ஒப்பந்தங்கள் குறித்த அது எப்படி ரத்தாகுமா என்று கருதுகிறீர்களா, அல்லது இந்த புதிய அணை கட்டுவதற்கு கேரளாவின் நோக்கம் என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அதாவது 999 ஆண்டுகள் குத்தகை அல்ல. முதல்ல நம்ம அதை தவறா புரிஞ்சிருக்கிறோம். இட்ஸ் நாட் லீஸ், அஸ் ஏ செட்டில்மெண்ட். 999 வருஷத்துக்கு நம்ம குத்தகை போடலாம். ஆனா 999 ஆண்டுகளுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? குத்தகை போட முடியாது. ஆஸ் ஏ செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட்டை நீங்க என்ன செய்ய முடியாது? ரத்து செய்ய முடியாது. குத்தகையை ரத்து செய்யலாம், செட்டில்மெண்ட்டை ரத்து செய்ய முடியாதுங்கிற நிலையில கேரளா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளுக்கு எதிரானது அப்படிங்கறத அவங்க உணர்ந்துக்கணும். பதவி பிரமாணம், சத்திய பிரமாணம் எடுத்துதான் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பதவிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யக்கூடாது? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை மீறக்கூடாது. ஆனால் மீறி என்ன செய்யறாங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு உத்தரவை மீறி இவங்க சுற்றுச்சூழல் அமைச்சகத்தை அணுகிறது. நாங்க புதிய டேம் கட்ட போறோம், புதிய டேம பழைய டேம இடிச்சா அந்த கழிவை எங்க கொண்டு போய் நாங்க மேலாண்மை செய்வதுன்னு சொல்லிட்டு பேப்பருக்கு மேல பேப்பர் கொடுக்கிறது. இது நகைச்சுவையான ஒன்றுன்னு நாங்க நினைக்கிறோம். ஆனால் அணை மீது கை வைப்பதற்கு இந்த பினராயி விஜயன் அல்ல தோழர், எந்த பினராயி தோழர் வந்தாலும் அதை கை வைக்க முடியாது. இது செட்டில்மெண்ட். மறுபடியும் சொல்றேன், இதை லீஸ் நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க யாரும் சொல்லாதீங்க. அது ஒரு செட்டில்மெண்ட். அந்த செட்டில்மெண்ட் கீழே வரக்கூடிய எந்த ஒப்பந்தத்தையும் யாரும் ரத்து செய்ய முடியாது. மேலாக நாடு விடுதலை அடைந்ததும் அந்த ஒப்பந்தம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அஸ் ஏ ரெனோவேஷன். அது முடிஞ்சிருச்சு. அதனால இவங்க என்ன செய்ய முடியாது? இந்த டெமோக்ராட்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் கண்ட்ரியில ஏற்கனவே நாடு விடுதலை 52ஆம் ஆண்டு அது என்ன செய்யப்பட்டிருக்கு? புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளபடியே 1956 மொழிவழி பிரிவினையில இந்த பெரியார் அணை இருக்கக்கூடிய பீர்மேடு தாலுகா பழைய பெரியகுளம் தாலுகா பழைய மதுரை ஜில்லாவினுடைய ஒரு அங்கமாக இருந்தது. முல்லை பெரியார்ல கை வச்சா நாங்க என்ன பண்ணுவோம்? எங்களுடைய 1956 மொழிவழி பிரிவினைக்கு முன்னால் உள்ள பீர்மேட்டை குடுன்னு கேட்டா இந்திய ஒருமைப்பாடு என்ன செய்யும்? சிதைந்து போகும். அந்த ஒருமைப்பாட்டை சிதைக்க நாங்கள் தயாராக இல்லை, கேரளா தயாராக இருக்கிறது. உச்சநீதிமன்றம் இதை கண்டிக்க வேண்டும். நன்றி ஐயா, தங்கள் கருத்துக்கு நன்றி. தற்போது கேட்டிருப்பீர்கள், இந்த விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் புதிய முல்லைப்பெரியாறு அணை கட்ட முயற்சிக்கும் கேரளாவின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள். 2011ஆம் ஆண்டு நடந்த இந்த ஒரு தன்னெழுச்சி போராட்டம் போன்று தற்போது இந்த போராட்டமானது முதல் கட்டத்தை எட்டியிருக்கிறது, முதலாக துவக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்னும் வரும் காலங்களில் இந்த போராட்டம் அதிகமாக வலுப்பெறும் என்று இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பூங்குழலி, தமிழகத்தினுடைய உரிமையை மீட்பதற்காக கேரள அரசை எதிர்த்து விவசாயிகளினுடைய கண்டன குரல்களை கேட்டோம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ் கண்ணா மற்றும் சுரேஷ். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.